சார், இந்த இறப்பு சம்பவத்தில் அந்த கரூருடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கே இருந்தார். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் அங்கே இருந்தார். அவர் அழுதது மிகப்பெரிய அளவில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்கள், குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னால் கேட்டாங்களா, இப்படி குழந்தைகள்லாம் இறந்து கிடக்குது அப்படின்னு. அது அவருடைய கண்ணீரை கூட விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது வழக்கு, அது சொல்லத்தான் செய்வாங்க. நீலு கண்ணீர் வடிக்கிறாம்பாங்க, அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆறுதல் சொன்னாலும் தப்பு, சொல்லனாலும் தப்பு. வரலன்னாக்க ஏன்டா வரலம்பாங்க, வந்தாக்கா ஏன்டா வந்தேன்னுவாங்க. எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் அதை ஸ்டாலின் உடனடியாக போயிட்டார். அது ஒரு ஸ்டண்ட்டாகவும் விமர்சிக்கலாம், பொறுப்பான ஒரு முதலமைச்சர்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி இந்த படிப்பனையெல்லாம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அர்ஜுனன் சுட்டு கொண்ட போது காங்கிரஸ் விழுந்ததுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அது ஒன்று. சட்டமன்றத்தில் அதை ஜஸ்டிஃபை பண்ணி காங்கிரஸ்காரங்க பேசுனாங்க. பேசாமல் இருந்திருந்தால் கூட ஒன்று இருந்திருக்காது. ரவுடி கூட்டத்தை கூட்டு போனார், அதனால தான் சூழப்பட்டது. ஏன் நீ அதெல்லாம் சொல்கிற? நடந்து போன சம்பவம் அது என்னவாக இருந்தாலும் ஒரு துக்கமான சம்பவம்னு சொல்லியிருந்தாக்கா காங்கிரஸுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்திருக்காது. இந்த எதிர்ப்பு போராட்டத்திலே அதுதான். போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, ஆனாலும் அதில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கணும் ஒரு வார்த்தை காங்கிரஸுக்காரர் சொல்லலை. அதனால தான் காங்கிரஸ்காரர் மேலே அவ்வளோ எரிச்சல் ஆத்திரமும் நமக்கு உள்ளுக்குள்ளார நமக்கு மனசுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது வெளியில் நம்ம நடிச்சு தான் ஆகணும். இது அரசியல்.